உணவு பொறுத்தவரைக்கும் என்னென்னலாம் சாப்பிடலாம்? இன்னும் நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, டாக்டர் மில்லட் சாப்பிடலாமா? இதில நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்கே, இதெல்லாம் சாப்பிடலாமா? அப்படின்னு. உங்களுடைய கேள்விகளுக்கு நெறைய பதிவுகள்ல நம்ம பதில் போட்டுட்டு வரோம். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள நம்ம ஒவ்வொரு பதிவும் இப்போ உணவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி. உணவில் இந்த அரிசி வகைகள் ஃபாலோ பண்ணலாமா? இந்த சிறுதானிய வகை ஃபாலோ பண்ணலாமா? அதில ஒரு விஷயம் தான் இந்த ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது. நெறைய பேர் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. டாக்டர் இந்த ஜவ்வரிசி நான் வந்து எடுத்துக்கலாமா? ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது இப்போ இந்த காலகட்டத்தில முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில இருந்து தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம தயாரிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது இந்தோனேஷியால ஜாவா அப்படின்ற ஒரு பகுதி, ஒரு தீவுல இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அவங்க தான் முதல்ல உண்மையான ஜவ்வரிசின்னு அதுதான் சொல்லலாம். அங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு வகையான பனை மரத்துல இருந்து பதநீர் எடுத்து, அதை உலர்த்தி, அதில் வந்து பவுடர் மாதிரி வரும். அந்த பவுடரை சின்னதா உருட்டி ஜவ்வரிசி நமக்கு காலையில் டெய்லி காலையிலையோ இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது உடல் எடையே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் சாப்பிடலாம்? இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, டாக்டர் மில்லட் சாப்பிடலாமா? இதில் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள்லாம் இருக்கே, இதெல்லாம் சாப்பிடலாமா? அப்படின்னு. உங்களுடைய கேள்விகளுக்கு நிறைய பதிவுகளில் நம்ம பதில் போட்டுட்டு வரோம். சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். இப்போ உணவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. உணவில் இந்த அரிசி வகைகள் ஃபாலோ பண்ணலாமா? இந்த சிறுதானிய வகை ஃபாலோ பண்ணலாமா? அதில் ஒரு விஷயம் தான் இந்த ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, டாக்டர் இந்த ஜவ்வரிசி நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஏன்னா இது இல்லைங்க, அதுக்கான பதில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு பதிவாகவே இது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாக இந்த ஜவ்வரிசி அப்படின்றது என்னங்க? நம்ம சாப்பிடலாமா? இல்லை சும்மா அப்பப்போ பாயாசத்துக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா? உண்மையிலே இது உடலுக்கு நல்லது தரக்கூடியதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது இப்போ இந்த காலகட்டத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம தயாரித்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஜவ்வரிசி அப்படின்னு சொல்றது இந்தோனேஷியால ஜாவா அப்படின்ற ஒரு பகுதி, ஒரு தீவுல இருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. அவங்க தான் முதல்ல உண்மையான ஜவ்வரிசின்னு அதுதான் சொல்லலாம். அங்கே தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு வகையான பனை மரத்துல இருந்து பதநீர் எடுத்து, அதை உலர்த்தி, அதில் வந்து பவுடர் மாதிரி வரும். அந்த பவுடரை சின்னதாக உருட்டி ஜவ்வரிசி நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இந்த ஜாவா அரிசி தான் ஜவ்வரிசி அப்படின்ற மாதிரி மாறுச்சு. இந்த ஜாவா அரிசி அப்படின்னு சொல்றது ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சில காரணங்களால நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்னங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் சேலம்ல தான் இந்த ஜவ்வரிசி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து தயாரிச்சாங்க. இது எதுலேருந்து கிடைக்குது? நம்மளுடைய மரவள்ளி கிழங்குலேருந்து. மரவள்ளி கிழங்கு நிறைய பேருக்கு ஃபேவரட் இல்லையா? இந்த மரவள்ளி கிழங்கு அதனுடைய தோலெல்லாம் எடுத்துட்டு அதிலிருந்து பவுடர் மாதிரி செய்து சின்னதாக உருட்டி இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஜவ்வரிசி கிடைக்குது. நல்ல ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஜவ்வரிசி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது வந்து நல்லா ஒயிட்டாக வர்றதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம வந்து சர்க்கரை வெள்ளையாக இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. கொஞ்சமாக இளம் பழுப்பு நிறத்தில் இருந்ததுன்னா அது ஓகே, அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த ஜவ்வரிசியை பயன்படுத்தலாமா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கிழங்கு வகைகள் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கணும். அப்போ மரவள்ளி கிழங்குலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, அதுவும் இதில் அதிகமான ஸ்டார்ச் கார்ப்ஸ் தான் நிறைய இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அப்போது இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எனர்ஜி தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது.
யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உடல் வந்து பலவீனமாக இருக்கு அப்படின்னு சொல்கிற நபர்கள். உடல் பலவீனமாக இருக்குன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஃபீவர் வந்துருச்சுங்க, ஸோ ஃபீவர் வந்து இப்போ தான் உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி விரதம் முடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சமயங்களில் இந்த ஜவ்வரிசி அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்துது. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது. அந்த சமயத்தில் இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து உணவாக சமைத்து எடுத்துக்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு எனர்ஜி கிடைக்கும், நரம்புகளுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதை சர்க்கரை நோயாளிகள் எப்போவாவது எடுத்துக்கலாமே தவிர, டெய்லி நம்ம வந்து இந்த சிறுதானியங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ சிறுதானியங்கள் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்துகிற மாதிரி ஜவ்வரிசி பயன்படுத்துவதற்கு ஏதுவானது கிடையாது. அப்போது மற்றவர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தலாம். கிட்ஸுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ எனர்ஜி நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டார்ச் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய போனுக்கு, ஸோ எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு இதை வந்து நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இதில் நிறைய ரெசிபிஸ் எல்லாம் செய்வாங்க. உப்புமா செய்வாங்க, புலாவ் செய்கிறது, கிட்ஸுக்கு வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது, பாயாசம், இந்த மாதிரி வடை கூட செஞ்சு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடலாம். ஒரு சிலர் இது வந்து சாபுதானா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது தாங்க ஜவ்வரிசி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்றதை பார்க்குறோம். இதில் நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி இருக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தலாங்க. ஒரு சிலருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைங்க தீரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி பயன்படுது. அப்போது இதை வந்து காலையிலேயே நம்ம வந்து உணவோடு சேர்த்து கொஞ்சமாக இதில் ஏதாவது நம்ம உப்புமா மாதிரியோ புலாவ் மாதிரியோ செஞ்சு காலையிலே சாப்பிடலாம் ஒரு கப்பில். ஸோ அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கும் போதும் உடலுக்கு தேவையான ஆற்றல் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு இதிலேருந்து கிடைக்குது. ரொம்ப சோர்வாக இருக்குங்க, இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தேன், எனர்ஜியே போயிடுச்சு, வெயிலில் அலைஞ்சிட்டு வரேன், எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி பயன்படுது. ஸோ இந்த ஜவ்வரிசியை நம்ம உணவாக செய்து சாப்பிடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் இது வந்து ஊற வைக்கணுங்க, எப்படியும் ஒரு 1 hour ஆவது ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சமைக்கணும். ஸோ சமைத்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைக்குது. இதில் கஞ்சி மாதிரியும் செய்து சாப்பிட்லாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வந்து இந்த சிறுதானிய கஞ்சிகள்லாம் எப்படி செய்கிறதுன்றத நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதனோட இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி இதை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த ஒரு கஞ்சி மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டெய்லி காலையிலையோ இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு, ஸோ குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ உடல் எடையே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சமயங்களில் குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதை வந்து நீங்கள் தாராளமாகவே பயன்படுத்தலாம். இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கும்போதும் நல்லா ஹெல்த்தியாக இதை சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த நிறைய பேருக்கு இந்த எனர்ஜி உடனே தலை சுற்றுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைம்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனர்ஜி நமக்கு ரொம்ப ட்ராப் அவுட் ஆகிடுச்சு, இதை நான் காலையிலேருந்து சாப்பிடல, விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ஜவ்வரிசியை பயன்படுத்தலாம். ஸோ முக்கியமாக இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி எனக்கு பசியே இல்லை, மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஜவ்வரிசி நமக்கு பயன்படுது. அப்போ பொதுவாகவே இது எல்லாருமே பயன்படுத்தலாம். அதிகமான ஸ்டார்ச் இருக்குது, குறைந்த அளவில் இதில் புரத சக்தியும் இருக்குது, எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் இது வலிமை தரக்கூடியது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் அப்பப்போ வேண்டாம், எப்போவாவது இதை பயன்படுத்திக்கோங்க, அதிகமாக நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ ஒருவேளை இது வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றவர்கள் இந்த ஜவ்வரிசியை உணவாக செய்து பயன்படுத்தலாம். ஸோ இதில் என்னென்ன அளவுக்கு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.